ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு இந்த பதிவு 7 நாட்களுக்கான தினப்பலனை ஆகஸ்ட் 2 முதல் ஆகஸ்ட் 8 வரை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்குது. இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல சந்திரன் நம்ம லக்னத்துக்கு 8ல் போகும்போதெல்லாம் நம்ம கேர் எடுத்துக்கணும். புது காரியங்களில் ஈடுபடக்கூடாது. மற்றும் நம்ம அன்றாட நிகழ்வுகளை ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். பேச்சுவார்த்தைகளில் ஒரு சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இல்லைன்னா சண்டை சச்சரவு, தேவையில்லாத துக்கம் தரக்கூடிய செய்திகளை அனுபவிக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்குது. பட் என்ன அப்படின்னா, குருவினுடைய நட்சத்திரம், அதனால் பெருசாக ஒன்றும் மைல்டாக இருக்காது. நமக்கு லக்னாதிபதி அல்லவா, மைல்டாக தான் இருக்கும். பட் குருவுமே என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் உட்கார்ந்துருக்கிறது ராகு நட்சத்திரம். அந்த ராகு நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவரு குரு நட்சத்திரம். இந்த 4, 12 குரு ராகு சார பரிவர்த்தனை ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால 8, 4, 12 ஏதோ ஒரு வகையில் கனெக்டிவிட்டி ஆகுது. குரு கூட சுக்கிரனும் சேர்ந்துட்டார். இந்த சுக்கிரனுக்கு உண்டான பொறுப்பு என்ன அப்படின்னா, காசு, பணம், வேலை, பதவி. அப்போ அதில் ஒரு தவறான நடவடிக்கைகளுக்கு ஏதாவது சூழ்நிலை வடிவமைத்து கொடுச்சுன்னா அதில் போய் மாட்டிக்கூடாது. உஷாராக இருக்கணும். இன்றைக்கி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ நமக்கு ப்ராப்ளம் வராது. மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். 9ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரமான அனுஷத்தில் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கார். இது நல்லதொரு அமைப்பு. 5ஆம் இடத்துல புதன், அவர் ஒரு சனி நட்சத்திரமான பூசத்தில் இருக்கார். லக்னத்தில் சனி, அவர் சனியினுடைய தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கார். இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்கின்ற இந்த மூன்றும் சேர்ந்து இந்த 3 கிரகங்களை ஒரு பாலமாக இணைக்கிறது. சனி, புதன், சந்திரன். அதனால் நிச்சயமாக இன்றைக்கி அருள் நல்லாயிருக்கும், பாசம் நல்லாயிருக்கும், மூளை உழைப்பு நல்லாயிருக்கும், நம்முடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உறவுகள் பலப்படும், புது சுபகாரியங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. இதை இன்றைக்கி நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் மூடில், பொருள் சார்ந்த நினைவு இல்லாமல் ஒரு மெடிடேஷன், கோயிலுக்கு போகிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், இதில் தாராளமாக என்கேஜ் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:11 கேட்டை நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். இந்த புதனுமே 5ல் தான் இருக்கார், சனியினுடைய நட்சத்திரத்தில். மறுபடியும் இந்த புதன் சனி காம்பினேஷன் ஐடி லைனு, கமிஷன் வகை தொழில்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் விளையாட்டு துறை, ஆன்மீகத்துறை, இஷ்ட தெய்வ வழிபாடு, இது போன்ற ஷேர் மார்க்கெட்டு, இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இந்த புதன் சனி காம்பினேஷன் நமக்கு சில நுணுக்கமான அறிவின் மூலமாக ஒரு புகழைப்பை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இதுவும் மூளை ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய மூளை உழைப்புக்கு ரொம்ப சாதகமான நாள். மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 5ஆம் தேதி நண்பகல் 11:22 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அங்கே மூல நட்சத்திரத்துக்கு வர்றார். 11:22 முதல் மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார், சிம்ம ராசியில். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இன்றைக்கும் வேலை ரிலாக்ஸாக பண்ணுவீங்க. பெருசாக ஒன்றும் இது இருக்காது. வேலை இல்லாமல் சில பேர் லீவ் எடுக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கும் உறவுகளுக்கு நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கும், புதுசாக மனமாகறதுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கும், குழந்தை பிறப்பு சம்பந்தமான நிகழ்வுகளுக்கும் சாதகமாக நாளாக இருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 12:59 மேலே பூராடம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் குரு கூட சேர்ந்துருக்காரு, ராகு மாதிரி செயல்படுறாரு. சுக்கிரனுடைய உபநட்சத்திரமாக புதன் இருக்கிறது. அதனால் இன்றைக்கி வீடு சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, அல்லது விளையாட்டு சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கிறது,
கேம்ஸு அது சம்மந்தப்பட்டதோ அல்லது சினிமா தியேட்டர் சம்மந்தப்பட்டதோ நிகழ்வுகளுக்கு இப்போ நீங்கள் அதை தொழிலாக நடத்துகிறீங்க, என்டர்டெயின்மெண்ட்டை தொழிலாக நடத்துகிறீங்கன்னா அதற்குண்டான ஒரு ஈடுபாடுகள் இன்றைக்கி கொடுக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அது ஜவுளியாக இருக்கலாம் மற்றும் பட்டு உற்பத்தியாக இருக்கலாம் மற்றும் சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இது ஸ்டேஷ்னரி, இது மாதிரி சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இன்றைக்கி அது தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்குறதே வேளையில் செலவுகள் மூலதனத்தையும் கொஞ்சம் அதிகம் போட வேண்டி வரும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் மதியம் 2 மணிக்கு. அப்போ மகர ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 5ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறார். இன்றைய நாள் நமக்கு அரசியல் ஈடுபாடினால் ஆதாயம், கலைத்துறையில் ஆதாயம், ஷேர் மார்க்கெட்டில் ஆதாயம், விளையாட்டுகளில் ஆதாயம், இஷ்ட தெய்வ வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில்கள், கமிஷன் வகை தொழில்கள், இதன் மூலம் பெறக்கூடிய பொருள் ஆதாயம் இது நல்லா இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:27 வரைக்கும் இருக்குது. அதனால் இதை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. 11ஆம் இடமான லாபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் போகிறாரு. நமக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறனால மகிழ்ச்சி நிறைந்த நாள். மூத்த சகோதரம் சகோதரி, இளைய சகோதர சகோதரி, நண்பர்கள் மற்றும் குழந்தைகள், உறவு சார்ந்த விஷயங்கள், திருமண வரன் பார்க்குறது, அனைத்து விதமான சுபகாரியங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கிறது. படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், கலை தொடர்புகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போவுமே 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நம்மளுடைய அறிவை பயன்படுத்துறது மட்டும்தான். அந்த மாதிரி தொழிலில் இன்றைக்கி கஸ்டமர்ஸ் நல்லா கிடைப்பாங்க. பட் இதே உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது. ரொட்டீனாக நார்மலாக போகும். ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். ஆனால் அது மூளை உழைப்பு சார்ந்த ஒரு நிகழ்வுகளை வெற்றியை குறிக்கிறது. அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த சந்திரன் நமக்கு செயல்படுறார். நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இயக்கக்கூடிய அதிகாரி யார் என்று நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு தடவை கணித்து நீங்கள் ரெடி ரெக்கனராக வச்சுக்கணும். அப்போ தான் நான் இந்த நட்சத்திர பலன் சொல்லும்போது எந்த நட்சத்திர நாளில் நம்ம கேர் எடுத்துக்கலான்னு கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க முடியும். இது ஒரு மேலோட்டமான பார்வை புரிதலுக்காக நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். என்னுடைய வெற்றிஜோதிடம்.com அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆப்பாகவே நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே அந்த ஆப்பில் நீங்கள் ரெகுலராக மொபைலில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.